Guys, I'm going to learn cooking from my wife. உங்களுக்கு வந்து சமைக்க தெரியலனா கற்றுக்குங்க. நீங்கள் வந்து உங்கள் ஆளுக்கு வந்து ஈஸியாக இதை வச்சு இம்ப்ரெஸ் பண்ணலாம். நானும் அதை ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். செந்து சால்ட் எங்கே இருக்கு? மேலே மட்டும் தாண்டா கட் பண்ணணும். அது சீரியஸாக வருது அவ்வளோ போட்ட ஏன் நல்லாவே இருக்காது. இஞ்சி பூண்டு வந்து லாஸ்ட்டாக போடுறோம். ஃபஸ்ட்டு போடணுமா? பார்க்கவே பயங்கரமாக இருக்குல்ல. அவுட் ஆஃப் 10க்கு உங்கள் ஹஸ்பண்டுக்கு வந்து எவ்வளோ கொடுப்பீங்க? ஹாய் கைஸ், என்னோட நேம் சுரேன் அண்ட் திஸ் தூங்குமுஞ்சி இஸ் மை ஒய்ஃப். என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட், என்னோட பக்கத்து வீட்டு பொண்ணு. ஆல்சோ ஷி இஸ் 2 years elder than me. எங்களோட லவ் கம் மேரேஜ் ஸ்டோரி ப்ரீவியஸ் வீடியோவில் போட்டிருக்கேன். சப்போஸ் நீங்கள் பார்க்கலனா மறக்காம போய் பாருங்கள். அப்கமிங் டேஸில் we are planning to share our happiness, sadness and day-to-day life. Guys, I'm going to learn cooking from my wife without knowing how to cook. அதாவது நம்ம பையன் வந்து டீ போட்டாலே பாசத்துல சர்க்கரை அள்ளி போட்டுருவான். இப்போ என்ன பண்ண போறான்னு தெரியல. ஆக்சுவலாக நம்ம பிகினர்ன்றதுனால ChatGPT கிட்டே ஐடியா கேட்டேன், என்ன ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலான்னு சொல்லிட்டு. யூடியூப்பில் வந்து பார்க்கலான்னு சொல்லிட்டு பார்த்தா பிகினருக்கான டிஷ்ஷை வந்து சொல்கிறாங்க. அதுவே எனக்கு வந்து பார்க்கும்போது பெரிய எக்ஸ்போர்ட்லாம் பண்ணுற மாதிரி இருக்குது. நான் அதெல்லாம் பார்த்துட்டு வந்து நம்ம கொஞ்சம் கான்ஃபிடென்ஸும் போயிடும் போல் அந்த வீடியோ பார்த்துட்டு. அதனால பண்ணிட்டு டீசெண்டாக ChatGPT கிட்டே போயிட்டு பிகினருக்கு ஏற்ற மாதிரி ஈஸியாக டக்குன்னு பண்ணுற மாதிரி எதனா ஒரு டிஷ் கொடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது ChatGPT என்ன சொல்லிச்சுன்னா, உன்கிட்ட ஏர் ஃப்ரையர் இருந்தால் நீ வந்து சிக்கன் ட்ரை பண்ணு, ஏர் ஃப்ரையரில் சிக்கன் ட்ரை பண்ணு அப்படின்னு சொல்லிச்சு. அண்டு நம்ம அது சிக்கன் தான் ட்ரை பண்ண போகிறோம். அண்டு ChatGPT கிட்டே கேட்டேன் என்னெல்லாம் வந்து வாங்கணும் அப்படின்னு சொன்னதுக்கு செந்துக்கிட்ட கேட்கலான்னு தான் நினச்சேன். மெனு சீன் போடுவா, சொல்ல மாட்டா. இன்னொன்று வந்து நமக்கும் ஒரு கொஞ்சம் நம்ம வந்து செஞ்சு தரோம்ல, நம்மளும் கொஞ்சம் எக்ஸ்பர்ட்டு நிரூபிக்கணும்ல. நம்ம ஒரு டைம் சேர்த்து மாசா வரும்னு சொல்லிட்டு நிரூபிக்கணும்ல. ஸோ அதுக்காக ChatGPT கிட்டே கேட்டேன். இன்க்ரீடியன்ட் எல்லாமே அது வந்து சொல்லிச்சு. இப்போ நான் ஜெப்டோவில் போட்டு அதெல்லாம் வாங்க வேண்டியது தான். இப்போ என்னென்னலாம் வாங்க போகிறோன்னா, சிக்கனு, அப்புறம் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கார்ன்ஃப்ளவரு, ரெட் சில்லி பவுட்ரு, லெமன் வந்து வீட்டிலே இருக்குது. ஆயிலு, லெமனு, அது சால்ட்டு அதெல்லாமே வீட்டிலே இருக்குது. அதெல்லாம் ஓகே தான். முக்கியமான இன்க்ரீடியன்ட் வந்து பார்த்தாக்கா ChatGPT நம்ம வீட்டு இதெல்லாம் தான் சொல்லியிருக்கு. இதை வச்சு தான் சமைக்க போகிறோம். லெட்ஸ் கோ. அது இல்லாமல் பெரிய அந்த மசாலாவும் வீட்டிலே இருக்குது. ஸோ அதை நம்ம பார்த்துக்கலாம். ஸோ அவள் தான் ஆர்டர் போட்டு வந்தோடனே போயிட்டு வாங்க வேண்டியது தான். ஆனால் வந்துட்டிங்களா? அது வரேன், கீழே வரேன். ஸோ கைஸ், வாங்கியாச்சு. ப்ராடக்ட் வந்து வந்தாச்சு. அந்த ரெட் சில்லி பவுடர் வந்து இந்த பிராண்ட் வாங்கியிருக்கோம். இது வந்து நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு சிந்து சொன்னான். ஸோ அதனால் வந்து இது வாங்கிட்டேன். அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, சிக்கன், அங்கே வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு, இதுதான் போடணுமான்னு சொல்லிட்டு தெரில, இது வாங்கியிருக்கேன். அதுக்கப்புறம் வந்து கோக். ரீசெண்ட் டேஸாக நிறைய கோக் குடிக்க ஆரம்பிச்சிட்டேன். ஒரு நாளைக்கு 2-3 அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரிட்ஜில் ஸ்டாக் பண்ணி வச்சுட்டு நிறைய கோக் வந்து குடிக்க ஆரம்பிச்சிட்டேன். ஒரு மாதிரி அதுவே லைட்டாக ஒரு அடிக்ட் மாதிரி ஆகிட்டு இருக்குது கைஸ். கம்மி பண்ணோம். அண்ட் 0 சுகர் தான் இருந்தாலும் கம்மி பண்ணோம்ல. ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு கோக்கை போட்டு ஸ்டார்ட் பண்ணுவோம். நைஸ் கைஸ். ஃபஸ்ட்டு சிக்கன் வந்து வாஷ் பண்ணிடலாம். எதில் போட்டு வாஷ் பண்ணுறதுன்னு தெரியலையே. ஓகே, இதுலேயே போட்டு வாஷ் பண்ணிடலாம். எக்ஸ்பிரி டேட்டே பார்க்கலையே ஃபஸ்ட்டு. இதை தான் நான் ஃபஸ்ட்டே பண்ணிடணும். யூஸ் பண்ணலாம் நம்ம. சிக்கன் வாங்கினா நீங்களும் எக்ஸ்பிரி டேட்லாம் பார்த்து வாங்குங்க ஆன்லைனில் வாங்கும்போது. அதான் பார்த்தீங்கன்னா சிக்கன் விங்ஸ் மாதிரியே பீசஸ்லாம் கிடைக்கும்னு நினச்சேன். தேடினேன், எனக்கு கிடைக்கல. அதனால் வந்து நார்மலாக அப்படி சிக்கனை வந்து வாங்கியாச்சு. 2-3 டைம் வந்து நல்லா வாஷ் பண்ணிட்டேன். லைட்டாக டர்மரிக் பவுடரும் போட்டு வாஷ் பண்ணிப்போம். அம்மா எப்போவுமே அதை தான் பண்ணுவாங்க. ஒரு பயங்கரமாக சமையல் வந்து கற்றுக்கிட்டு மாஸ் காட்ட போகிறோம். சிக்கன் நல்லா வாஷ் பண்ணியாச்சு. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, உங்களுக்கு வந்து சமைக்க தெரியலனா கற்றுக்குங்க. நீங்கள் வந்து உங்கள் ஆளுக்கு வந்து ஈஸியாக இதை வச்சு இம்ப்ரெஸ் பண்ணலாம். நானும் இதை ட்ரை பண்ணிகிட்டு இருக்கேன். நீங்கள் வந்து நிறைய எக்ஸ்பென்சஸ் கிஃப்ட் வாங்கி கொடுக்கணும் அப்படி வந்து அப்படின்லாம் வந்து இல்லை. நீங்கள் அவங்களுக்காக ஒரு விஷயம் நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னாலே அதுவே அவங்களுக்கு வந்து செம்ம ஹாப்பியாக இருக்கும், சூப்பராக இருக்கும். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ கைஸ், அகைன் நம்ம பையன் ChatGPT கிட்ட தான் ஹெல்ப் கேட்க போகிறோம், எப்படி சிக்கன் மேக்னேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ உனக்கு என் ஹெல்ப் வேண்டாம், நாங்கள் பார்த்துக்குறோம்.
ஓகே, ஒரு டேபிள் ஸ்பூன் லெமனு, ஒரு டேபிள் ஸ்பூன் ஆயில், ஒரு டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர், கார்லிக், நிறைய இருக்குது. சரி வாங்க அப்படியே நம்ம பண்ணிகிட்டே பேசுவோம். ஐயோ தெரிஞ்சு இது ஒரு டேபிள் ஸ்பூன் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். சால்ட் செந்து, சால்ட் எங்கே இருக்கு? இல்லை பார்த்துட்டேன், ஸ்பூன் தான் சால்ட்டு மட்டும் பார்த்து சொல்லலாம். இது ஓகேவா? ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன். அது எதுவும் கேட்க மாட்டேன்னு சொன்னேன். போய் உப்பு அதிகமாகிடுச்சுன்னா கேவலமாக நீ தான் சாப்பிட போகிற சொல்லு. ஆமாம், அப்போ நீ அப்போவே ஹெல்ப் வேணும்னு சொல்லிடணும். முடியாது, சொல்ல முடியாது. கேவலமாக இருக்கும். இது 1/2 கரெக்டாக இருக்கும்ல? அது 1/2 ஸ்பூன் தான் கரெக்டாக இருக்கும். 1/2 டேபிள் ஸ்பூன் சால்ட் தான். சொல்ல முடியாது. டொமேட்டோ ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுருப்பேன், நீ தான் பட்னி. 1 டேபிள் ஸ்பூன் இன்னும் கொஞ்சம் லைட்டாக போட்டுக்கலாமா? ஐ திங்க் இட்ஸ் குட். வந்து எனக்கு தெரிஞ்சு கூலாக உக்காந்துட்டு இருக்கா, நீ என்ன வேணா பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு. மேபி நான் சொன்னது செஞ்சிடும்னு சொல்லிட்டு நினைக்கிறா போல. ஐ ஹாவ் ஜொமேட்டோன்ற நம்பிக்கையில் இருக்கேன் நான். கார்ன் பவுடர் என்னன்னு இது? பாக்ஸ் நல்லா ஒட்டி வச்சிருக்காங்க போஸ்ட். தேங்க்யூ. மேலே மட்டும் தாண்டா கட் பண்ணணும், அதை அப்படியே உரிச்சு கோழி முறிச்சு எடுத்துட்டு நீ. சீரியஸாக யூ ஷுட் கட் இன் த டாப். பட் தட்ஸ் ஓகே, அது கம்மியாக நான் சொல்ல மாட்டேன். தெரிஞ்சு நீ கூட இப்படி செஞ்சிருக்க மாட்டா. பயங்கரமாக செய்ய போகிறேன் பாரு. கிறிஸ்பிக்கு அப்படியே பயங்கரமாக கிறிஸ்பியா. இதுக்கப்புறம் வந்து எப்படி வந்து நீ செஞ்சுட்டாடா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவேன். அப்போ வந்து நான் சீன் போடுவேன், ஜொமேட்டோவில் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டு அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லுவேன். That would be a good decision for me anyway. சார் ஏன்டா அவ்வளோ போட்ட? 1 டேபிள் ஸ்பூன் தான். ஏன் நல்லாவே இருக்காது. எது சொன்னாலும் நம்புறது. நல்லா இருக்குமா? நான் போய் சொல்கிறேடி. நல்லா தான் இருக்கும், ஆனால் நீ ஒரு ஜர்க்கான பற்றியா? தட்ஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் எக்ஸ்பீரியன்ஸ்டு குக்கர் அண்ட் ரூக்கி லைக் யூ. லெமன் போட்டாச்சு. இஞ்சி பூண்டு வந்து லாஸ்ட்டாக போடுறோம். ஃபஸ்ட்டு போடணுமா? கைண்ட் ஆஃப் எல்லாம் ஒன்று தான் போடு. அது இஞ்சி பூண்டா இல்லை வெறும் பூண்டான்னு பார்ப்போம். ஜிஞ்சி கார்லிக் இது ஓகேவா? ஒன் ஸ்பூன். தட்ஸ் நாட் 1 ஸ்பூன். இன்னும் இஞ்சி பூண்டு நிறைய போட்டால் நல்லாயிருக்கும். போதும் அது போட்டு. ஓகே, ஸோ அதான் கைஸ், அதெல்லாம் போட்டு நல்லா கலக்க வேண்டியது தான். அப்போது எவ்வளோ நேரம் மேக்னேட் பண்ணணும்னு தெரில. 1/2 hour 15 minutes is enough. சரி லைட்டாக டேஸ்ட் பண்ணி பார்க்குறியா காரெலாம் நல்லா இருக்கான்னு சொல்லிட்டு? இட்ஸ் வெரி குட், இட்ஸ் வெரி குட் ஸ்மெல். பிகாஸ் யார் செய்கிறது? நான் செய்கிறேன்ல, செம்மையாக தான் இருக்கும். லைட்டாக சிந்துவோட ஹெல்ப் வந்து வாங்கிட்டேன். என்னென்னா கூட கொஞ்சம் பெரிய இதுவும் வந்து போட்டால் சூப்பராக இருக்கும், இன்னும் நல்லா சூப்பராக வரும் டேஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால், அதனால் இது கொஞ்சம் ஆட் பண்ண போகிறோம். கொஞ்சம் வந்து ஓப்பன் பண்ணி கொடுக்கலாம். எப்படி இருந்தாலும் ஒரு 25 to 30 minutes கிட்ட ஆகிடுச்சு. நல்லாவே வந்து மசாலாலாம் வந்து இறங்கிடுச்சு. இப்போ நம்ம ஏர் ஃப்ரையரில் வைக்க போகிறோம். ChatGPT கிட்ட அகைனுக்கு வந்து கேட்டேன், எவ்வளோ ஏர் ஃப்ரையரில் எப்படி வைக்கிறது, என்ன ஹீட்டில் வைக்கிறது அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு 180 degree வந்து வைங்க, ஒரு 25 to 30 minutes மாதிரி வைங்க அப்படின்ற மாதிரி சொல்லிச்சு. அப்போ வந்து வச்சிங்கன்னா நல்லா வந்து குக் ஆகிடும் அப்படின்ற மாதிரி சொல்லிச்சு. நம்மனா சிந்து வந்து என்ன சொன்னான்னா, ஒரு 20 minutes ஃபஸ்ட்டு வச்சுட்டு அப்புறம் வந்து பாரு எப்படி குக் ஆகிருக்குன்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் அகைன் சிக்கன் வந்து திருப்பி போட்டு ஒரு 10 minutes வந்து வை அப்படின்ற மாதிரி வந்து சொன்னான். சரி நம்ம சிந்து சொன்னதே ஃபாலோ பண்ணுவோம். ஃபஸ்ட் இதை வெளியே எடுத்துகிட்டு சிக்கன்லாம் போட்டு வச்சிடலாம். அதான் கைஸ், டின் ஃபாயில் வந்து உள்ளே வச்சாச்சு. இப்போ வந்து சிக்கன் வந்து உள்ளே வச்சிருவோம். எல்லா சிக்கனும் இப்போயே ஒரே டைம்லேயே வச்சிடலாமா? இட்ஸ் குட். இன்னொன்று சிக்கன் எல்லாமே கொஞ்சம் பெருசாக வேறு இருக்குது, அதுக்காக எதுவும் யோசித்தேன். சரி இன்னொரு செட் வச்சிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு, சரி இந்த செட்டை வச்சு ட்ரை பண்ணி பார்ப்போம். ஸோ கைஸ், சிக்கன் வந்து வச்சாச்சு. போயிட்டு ஓகே, லைட் எதுவுமே தெரியல. இவ்வளோ குட்டியாக வந்து கொடுத்துருந்தா எங்களுக்கு கொஞ்சம் இன்னும் பெருசாக கொடுத்துருந்தா ஈஸியான இருந்திருக்குமா? இவ்வளோ ஓட ஆரம்பிச்சிச்சு. சவுண்டு கேட்குதா உங்களுக்கு? ஆக்சுவலாக லைட் எரியுது. மேபி நம்ம வந்து போட்டுட்டு டைமர் எல்லாமே செட் பண்ணதுக்கப்புறம் தான் வந்து லைட் வந்து எரியும் போல். ஒரு நான் வச்சுருக்க டைமர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 20 minutes வந்து வச்சுருக்கேன்.
அண்டு ஹீட்டும் வந்து பார்த்திங்கன்னா 180 தான் வச்சுருக்கேன்னு நினைக்கிறேன். எனக்கு கொஞ்சம் டவுட்டாக தான் இருக்குது இது ரெண்டும். ஏன்னா நமக்கு பார்த்தீங்களா எவ்வளோ குட்டியாக தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது என்ன ஆகும்னா ஒரு 20 மினிட்ஸ்க்கு ஆக ஆக இந்த 20 வந்து இங்கே இருக்கா அப்படியே இது வந்து என்ன ஆகும்னா ஸ்ட்ரெயிட்டாக 0 வந்துடும். 0 வந்தோடனே ஆட்டோமேட்டிக்காக ஏர் ஃபயர் வந்து ஆஃப் ஆகிடும். இது வந்து அப்படியே தான் நம்ம 180 டிகிரி ஹீட் மட்டும் செட் பண்ணிட்டு அப்படியே போயிடும். இது மட்டும் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படிங்கிற 0 வந்து இங்கே வந்தோடனே ஆஃப் ஆகிடும். யூனோ வாட், நான் சிக்கன் செஞ்சிருந்தாலே ஒரு அரை மணி நேரத்தில் முடிஞ்சு நான் சாப்பிட்ருப்பேன். பயங்கர பசிக்குது, நான் இழுத்து போட்டு படுத்துட்டேன். தூக்கம் வருது எனக்கு. 1.5 மணி நேரமாக சமைச்சிட்ருக்கான். ஏதோ போய் ஹெல்ப் பண்ணுவான்னு கேட்டாலும் வேணான்னு சொல்லிடுறான். மாட்டிக்கிட்டேன். ப்ளீஸ் ஹெல்ப் மீ சம்ஹவ். சம்மன் ஜொமேட்டோ மீ ப்ளீஸ். வந்து இப்போ ஃபஸ்ட் நம்ம 20க்கு வச்சோமா, இப்போ வந்து 10க்கு வந்து வந்துடுச்சு. நான் ரொம்ப நேரமாக இங்கே தான் நின்று பார்த்துட்டு இருக்கேன். எனக்கு பார்க்கும்போது அது மூவ் ஆகுற மாதிரியே தெரியல. ரொம்ப நேரம் அப்படியே தான் இருக்க மாதிரி இருக்குது. அது மட்டும் நகர்றது 10க்கு வந்துடுச்சு. ஆனால் அது ரொம்ப நேரம் நோட் பண்ணும்போது அப்படியே தான் இருக்க மாதிரி இருக்குது. எனக்கு மட்டும் தான் அப்படி தோணுதான். உங்களுக்கும் ஏர் ஃபயரில் சமைக்கும் போது அப்படிலாம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லுங்கள். நல்லா ஆஃப் ஆகிடுச்சு. நைஸ். பார்க்கவே பயங்கரமாக இருக்குல்ல? எனக்கு அப்படி தான் இருக்குது. டேஸ்ட் பண்ணி பாரு. எஸ், ஆனால் சிக்கன் வந்து சாஃப்டாக இருக்கும்னு நினச்சேன். ஆனால் நல்லா கொஞ்சம் கிறிஸ்பியாக இருக்க மாதிரி இருக்குது. போட்டேன். ஆயிலில் வந்து 1 டேபிள் ஸ்பூன் நான் போட்டேன். அதாவது இது ஃபுல்லாக வந்துட்டு. ஸோ அவுட் ஆஃப் 10க்கு உங்கள் ஹஸ்பண்டுக்கு வந்து எவ்வளோ கொடுப்பீங்க குக் பண்ணதுக்கு? 9 out of 10. ஒரு நாள் வந்து என்னோட ஹெல்ப்லாம் வேண்டாம் மெடிசன் போட்டல, அது வந்து 1 மைனஸ். ஓகே. ஸோ கைஸ், நம்ம நினச்ச மாதிரி சிக்கன் வந்து நினச்ச மாதிரிலாம் இல்லை. நான் கொஞ்சம் நல்லா அந்த அளவுக்கு வருமானலாம் வந்து எதிர்பார்க்கல. சிக்கன் வந்து இதில் செம்மையாக வந்ததுக்கு காரணம் வந்து ஒருத்தர் தான், ChatGPT. -1 தேங்க்ஸ். 8 out of 10. ஸோ ஆனால் வந்து கொஞ்சம் நீ பிகினராக இருக்க, கொஞ்சம் இது ட்ரை பண்ணு நீ. ஸோ ஏர் ஃபயர் சொல்லி கொடுத்துருக்கேன், அப்போல்லாம் கற்றுக்கவே இல்லை. இதெல்லாம் வந்து கொஞ்சம் 2 டேஸாக வந்து 2 பேருக்கும் இப்போ லைட்டாக ஒரு சண்டையில் போயிட்டு இருந்தது. ஸோ அதுக்கப்புறம் தான் தோணுச்சு, ஓகே நம்ம வந்து கொஞ்சமே என்ன கொடுத்து இம்ப்ரெஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இம்ப்ரெஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் ஆக்சுவலாக இட்ஸ் ஒர்க்கிங் கைஸ். நீங்களும் வந்து உங்கள் ஆள் கூட சண்டைலாம் போட்டால் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக இது இது பண்ணலாம். அண்டு நம்ம நினச்ச மாதிரி சிக்கன் பயங்கரமாக வந்துடுச்சு. இதுக்கப்புறம் வந்து நிறைய டிஷ் பண்ணலான்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கேன். நிறைய டிஷ்ஷை வந்து வெரி குட், ஆக்சுவலி இட்ஸ் a very good decision. யா, நிறைய விஷயம் சரி சண்டை போடலான்னு நிறைய செஞ்சு தருவான் எனக்கு. ஸோ வந்து என்ன டிஷ் பண்ணால் இது மாதிரி கொஞ்சம் ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லேருந்து அப்படியே போவோம். கொஞ்சம் என்ன டிஷ் பண்ணால் ஈஸியாக இருக்கும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு கொஞ்சம் பண்ணுறதுக்கும் கொஞ்சம் ஈஸியாக இருந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே கொஞ்சம் பெரிய பெரிய டிஷ்ஷாக போகலாம். ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் கொஞ்சம் சின்ன டிஷ்ஷாக ஈஸியாக செய்கிற மாதிரி. ஆக்சுவலாக நம்ம இதுக்கே வந்து பார்த்திங்கன்னா நான் டக்குன்னு செஞ்சிடலாம் தான் நினச்சேன். ஆனால் இதுக்கே ரொம்ப நேரம் ஆகிடுச்சு. கிட்டத்தட்ட இப்போ மணி வந்து 1 மணிக்கு மேலே ஆகுது நைட்டு. இவ்வளோ நேரம் வந்து சாப்பிடாமல் இருந்தா. ஸோ யா கைஸ், பட் வர்த் இட், வெரி வெரி நைஸ்.